Dear students, good morning. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ அப்படின்றாங்க இல்லையா, அதனுடைய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த எக்ஸாம் வந்து என்னென்னலாம் கேட்பாங்க, சிலபஸ் என்னென்னலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், ஸோ அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பட் இது வந்து இந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாமுக்காக மட்டும் கொடுக்குற ஒரு ப்ரெசன்டேஷனாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. பேங்க் எக்ஸாமே வந்து ஏறக்குறைய வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 8 எக்ஸாம் கிட்ட வருது பேங்க் எக்ஸாம். அதாவது எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இந்த ப்ரெசன்டேஷனை. ஸோ இந்த எஸ்பிஐ பிஓக்கான ஜஸ்ட் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயமா மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க. இது வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இதாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஒரே எக்ஸாம்பிள் வந்து கிளியர் பண்ணுறவங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் கண்டினியூஸாக வந்து அப்ளை பண்ணி கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து அந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு 20-25 மினிட்ஸ் கண்டினியூஸாக வந்து லிசன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம டவுட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எய்தர் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டவுட்ஸ் கேட்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து சேட் மூலமாகவும் டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ வி ஆர் ஃப்ரம் டைம் இன்ஸ்டியூட். ஓகே, இந்த டைம் இன்ஸ்டியூட்ன்றது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து 1992லேருந்து இந்த மாதிரியான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அதாவது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு இன்ஸ்டியூட்டாக வந்து இருந்துட்டு இருக்கு. ஓகே, தட் இன்க்ளூட்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ். ஓகே, பேங்க் எக்ஸாம்ஸும் இன்க்ளூட் பண்ணி நம்ம எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ டோட்டலி இஃப் யூ லுக் அட் இட் 50 to more than 50 graduates from IIM, IIT, இது மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் வந்து students are joining. Okay, to work in Time Institute, so that you can understand the best talents are with us, who can help you guide to prepare for this exam. Okay, and we have trained so many students, and we have offices all across India. This is shortly about us. So if you look at it, our motto is to give very good quality, high quality education for the welfare of students at a very reasonable price. Okay, so too much charging in rate. Okay, and this is about me. I'm Dr. Vimal, and I'm the head of Time Institute in Vellore. Okay, so that's my profile. And if you look at this SBI exam, okay, there are more than 2000 vacancies announced for this year. Okay, so 2000 vacancies வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, it will be conducted in the month of December end and January. Okay, so இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 14/11/2020 4/12, அதாவது டிசம்பர் 4 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி வந்து இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்குலாம் வந்து நோ அப்ளிகேஷன் காஸ்ட். மீதி பேருக்கு வந்து அரௌண்ட் 750 வருது. ஆக்சுவலாக வந்து எஸ்பிஐ வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் ஃபீ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஜென்ரலி the application fee will be much lesser than that. Okay, ஸோ 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறமா மெயின் எக்ஸாம். நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில். ஓகே, ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏஜ் லிமிட் மட்டும் பார்த்துங்க, 21லேருந்து 30 years. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பேச்சுலர்ஸ் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா என்னுடைய மாஸ்டர்ஸ் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நிதானமாக வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ பை த டைம் அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து மெச்சூர்டாக ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கிராஸ் ஆகிடும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு 27 இயர்ஸ் 20 இயர்ஸில் 28 இயர்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து கேட்பாங்க, ஸோ சார் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ இன் டு தட் சுச்சுவேஷன். ஸோ இப்போத்துலேருந்தே ஒரு 4-5 வருஷம் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து பப்ளிக் செக்டர் போகணும்னு ஆசைப்படுறோம் சார், இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது என்னன்னா வந்து ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லேட்டாக வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். ஸோ போத் பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷனலி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து படிக்கிறதும் வந்து இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது ரிலேட்டிவ்லி ஈஸி. ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸும் வந்து நீங்கள் நிறைய பண்ணலாம். அதனால வந்து ஸ்டார்ட் இயர்லி, தட் இஸ் மை ஒன்லி அட்வைஸ். அண்ட் as far as the education qualification is concerned, you should complete your bachelor's degree. அதாவது வந்து மினிமம் வந்து ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் பேச்சுலர்ஸ் டிகிரி பை 31/12, which means even final year students will have to wait for next call for. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 கட்டமாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஒன்று வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறமா வந்து மெயின் எக்ஸாமினேஷன். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். எல்லா எக்ஸாமுமே வந்து இப்போ வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமும் ஆன்லைனில் தான் நடக்கும். எந்த மாதிரி எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் கொஷின் எதுவுமே வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இருக்காது. ஸோ ஒன்லி வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் மட்டும்தான் they will be asking. Okay, so how much time? It will be for 60 minutes. Okay, the examination is for 60 minutes. And how much marks? It is for 100 marks. So 100 marks you have to complete the examination in 1 hour. Okay, so there are 3 sections. One is the English language section. So it is not about your spoken English. Please understand, I know many students who are very good in spoken English find it difficult to write this exam. The simple reason is this involves questions about vocabulary, grammar, reading comprehension, error spotting, types of questions like this. Okay, so preparation is definitely compulsory. And reasoning ability என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து they will be asking questions like there will be a series of numbers. So what will be the missing number அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். what will be the next question அப்படின்ற மாதிரி next number அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். இல்லைனா வந்து பேட்டர்ன்ஸ் கொடுத்துப்பாங்க, what will be the next pattern to follow-ன்ற மாதிரி கேட்கலாம். இல்லைனா வந்து they will be asking questions like a person is traveling in a particular direction, he changes the direction this way and then travels to this many kilometers and then again he travels. அப்படின்னு direction type of questions, எந்த directionல finally he will be there, how much distance he will be there from the initial point. So types of questions like that they will ask. Okay, and questions related to blood relations. Okay, so these type of questions need preparation. And again the last section is quantitative aptitude. Quantitative aptitude என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து mathematics. Okay, so mathematics na வந்து it's not BSc level mathematics or even not +2 level mathematics. It is only up to 10th level of mathematics. Okay, but what you need to have is speed and accuracy. Okay, if I give the quantitative aptitude question paper, all of you will be able to complete, but it will take long time for you to complete. That is the only problem. Or you will make a lot of mistakes if I pressurize you to finish it within the 20 minutes. So look at the timing. Each section has got only 20 minutes of time. So and there is a sectional time limit, which means the English section will automatically close after 20 minutes. Tana close item. So reasoning ability section will close after 20 minutes. So the final 20 minutes is only for the quantitative aptitude. So every section will close after 20 minutes. So you should be careful. You cannot say that I am very strong in a particular section, so I will spend more time on that particular section. So it is not possible. So every section will close in that specified time period. So what is the trouble you have now? Tell me. Even though there is no sectional cutoff for this exam, which means you have to score a particular limit. அதாவது வந்து ஒரு செக்ஷன்ல நீங்க இவ்வளவு ஒரு பர்டிகுலர் லிமிட் எடுக்கணும் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஓவராலா நீங்க வந்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா போதும். ஆனா டியூரேஷன் டைம் லிமிட் வச்சிருக்காங்க. அதனால வந்து நீங்க ஒரே செக்ஷனை மட்டும் நல்லா பண்ணிட்டு மீதி செக்ஷனை விட முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஆல் தி செக்ஷன்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம முதவே சொன்னோம், there are 2000 students who have 2000 vacancies which are being announced. So which means so எவ்வளோ வேகன்சி இருக்கோ into 10 போடுங்க. So 2000 vacancies-னா there will be 20,000 candidates who will be shortlisted in this preliminary examination. Okay, so totally 20,000 students will be shortlisted for this particular exam. So this is a similar case for other bank exams also. See, if you look at the bank exams,
there are number of exams which are announced throughout the year. Like every year there will be announcement from SBI for both PO position, that is probationary officer, and clerical position. So what is the difference? Clerical position, it will take probably 5 to 6 years to get to the probationary officer level itself. So salary பெரிய difference. So clericalக்கு வந்து உங்களுக்கு ஒரு 25-26,000 salary வருதுன்னா வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு இப்போ இந்த கேடருக்குலாம் பார்த்தீங்கன்னா 60,000 மேலே தான் வந்து உங்களுக்கு எல்லா எம்எல்மெண்ட்ஸோடு சேர்ந்து உங்களோட சேலரி வந்து வரும். ஸோ சச் அ பிக் டிஃபரன்ஸ், யூ வில் பிகம் பிரான்ச் மேனேஜர் விதின் 1 year. So such a big difference is there. That is the difference. Okay. So please understand that if you prepare well, this you can crack this exam and then get into a permanent job, high paying job. நீங்க வந்து போக முடியும். அதுதான் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். இப்போ you please look at this very carefully. Okay. So 20,000 students will be selected in the preliminary exam. Okay. Okay. So who will be going to the main exam? அப்படின்னு பார்த்தீங்கன்னா see எல்லா பேங்க் எக்ஸாமுமே ஏறக்குறைய இதே மாதிரி தான் இருக்கு. So please note it very carefully. Okay. Once you finish the preliminary exam, you will be getting into the main exam. Okay. So main exam is also objective type. But ஒரே ஒரு டைப்பா இல்லாது ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்கு, ஒரு சப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்கு. I will explain it. Okay. So objective type exam is the first exam. So which will be for 3 hours. முன்ன வந்து only 1 hour exam எழுதுனீங்க. இப்போ நீங்க வந்து preliminary பாஸ் பண்ணிட்டீங்க, மெயின் எக்ஸாம் போகும்போது that will be for 3 hours. Okay. And the marks will be double the time. முன்ன வந்து 100 marks எழுதுனீங்க, இப்போ வந்து 200 marks. Okay. So இப்போ இதுல என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங் and computer aptitude அப்படின்றாங்க. So it is nothing but the basics of computers. Don't worry about it. Only a few questions will be asked from the computer section. So mainly it is a reasoning part. Okay. And how many questions? 45 questions. So how much marks? 60 marks. So இப்போ நீங்க இதுல இருந்தே பார்க்கலாம் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க்குக்கு மேல இருக்கு அப்படின்றது. Okay. So not all questions will have 1 mark. Preliminary examல எல்லா கொஸ்டினுமே 100 questions, 100 marks. So each question carried 1 mark. Here some questions may have more than 1 mark. So here you can look at it. See 45 questions and you have 60 marks maximum. Okay. And you have 60 minutes to complete this exam. And please note very carefully, all these exams have negative marks. Okay. So how much is the negative mark? 1/4 of the mark will be deducted if you answer wrongly, which means நீங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்னா வந்து நீங்க வந்து தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அது 2 மார்க் கொஸ்டினா இருந்தா உங்களுக்கு 0.5 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 1/4 of the marks will be reduced if you answer it wrongly. ஸோ நீங்க வந்து நெகட்டிவ் வந்து வராம பார்த்துக்கிறது இந்த எக்ஸாம்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராக் பண்றதுல. ஓகே. அடுத்து என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதில் வந்து சில முக்கியமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆப்டிடியூட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த செக்ஷனை வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷன். அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுலேயும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கும், பட் இட்ஸ் த சேம். ஓகே. ஸோ யூ கேன் லுக் அட் தி சிலபஸ். 3 sections are almost the same. Okay. So reasoning, data analysis and interpretation, English language. இது மூணும் வந்து ஏறக்குறைய வந்து அதே தான். நீங்க என்னென்னலாம் ப்ரிலிமினரிக்கு பண்ணீங்களோ அதே தான். பட் இந்த ஜென்ரல் பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் அவேர்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே. ஸோ தட் ஆல்சோ you can prepare with proper guidance. We will be giving you classes for that. Okay. So don't worry about that. So டோட்டலாக பார்த்தீங்கன்னா the examination is for 3 hours and total marks is for 200. Okay. ஸோ இந்த மெயின் எக்ஸாமில் வந்து செகண்ட் பார்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படின்னு. ஓகே. இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் எப்படி வரும்னா வந்து 30 minutes கொடுப்பாங்க உங்களுக்கு, 50 marks. ஸோ ஒரு லெட்டர் எழுத சொல்லுவாங்க, ஒரு எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி ஈஸி ஒன். ஓகே. ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் pretty well. அண்ட் இது எப்படிங்க சார் நம்ம கையில் எழுது நம்ம பேப்பர் வச்சுன்னா நோ, யூ ஹாவ் டு ஜஸ்ட் டைப் இன் தி ஆன்லைன் மோட் இட் செல்ஃப். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an ஆன்லைன் எக்ஸாம். ஸோ ஆஃப்டர் யூ ஃபினிஷ் தி objective type questions, 3 hours exam முடிஞ்ச அப்புறம் வந்து this descriptive test will start for 30 minutes. So here you have to type a letter or an essay and then you can finish it. Okay. So if you clear the main exam, okay,
ஸோ அகைன் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் எவ்வளோ பேர் ஃபில்டர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 2000 வேகன்சிஸ். ஸோ இன்டு 3 யூ புட். ஸோ 6000 பீப்புள் வில் பி ஷார்ட் லிஸ்டட். அதாவது மெயின் எக்ஸாம் வந்து 10,000 பீப்புள் எழுதுறாங்கன்னா, சாரி ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 10,000 பீப்புள் எழுதுறாங்கன்னா, அதுலேருந்து மெயின் எக்ஸாமில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி வருவாங்கன்னா 6,000 பீப்புள் வருவாங்க. ஓகே, ஸோ அரௌண்ட் 6,000 பீப்புள் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் தி இன்டர்வியூ ப்ராசஸ் ஆர் தே வில் பி செலக்டட் ஃபார் தி இன்டர்வியூ ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்கும்னா வந்து இன்டர்வியூ மட்டும் நடக்கலாம். ஏன்னா அந்த கோவிட் சுச்சுவேஷனால இந்த குரூப் எக்ஸசைஸ்லாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. இல்லைனா யூஸ்வலாக எப்படி நடக்கும்னா குரூப் எக்ஸசைஸ் ஆர் குரூப் டிஸ்கஷன் வந்து ஒரு 20 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்வியூக்கு வந்து 30 மார்க்ஸ், டோட்டலி 50 மார்க்ஸ். பட் திஸ் டைம் தே வில் பி கண்டக்டிங் ஒன்லி தி இன்டர்வியூ. ஏன்னா வந்து அந்த குரூப் டிஸ்கஷன்னால வந்து இந்த கோவிட் ப்ராப்ளம் எதனா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றதுனால தே அவாய்ட் இட். ஓகே, ஸோ 50 மார்க்ஸ் ஃபார் தட். ஸோ யூ கேல்குலேட் ஹவு மச் மார்க்ஸ் ஃபார் தி டோட்டல் ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இங்கே 200 மார்க்ஸ். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு 50 மார்க்ஸ், 250 மார்க் மெயின் எக்ஸாமில். அதுக்கப்புறமா மெயின் எக்ஸாமில் செலக்ட் பண்ணவங்க எல்லாரையுமே வந்து இந்த இன்டர்வியூ கூடுவாங்க. அங்கே வந்து ஒரு 50 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ணி அதில் யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து யூ வில் பி செலக்டட் ஃபார் தி பொசிஷன். ஓகே, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பொசிஷன். நான் இது ஏற்கனவே சொன்னது தான். ஸோ தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்ஸ் போத் இன் தி ப்ரிலிம்ஸ் அண்ட் தி மெயின் எக்ஸாம் and it will be 1/4. Okay, 1/4 mark will be reduced. It's 0.25 percentage of marks, or you can say 0.25 for 1 mark question, 0.50 for 2 mark question. Please understand that. Basically it is 1/4 of the mark. Okay, so sectional mark கிடையாது, ஆனா sectional timing இருக்குது preliminary-க்கும் சரி மெயினுக்கும் சரி. ஸோ இந்த ஃபைனல் செலெக்ஷன் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ phase 2, அதாவது வந்து இந்த மெயின் எக்ஸாமில் செலக்ட் ஆகுறாங்க ப்ளஸ் phase 3 இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறாங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து அந்த 2 மார்க்கையும் சேர்த்து போத் இன் அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதே மாதிரி phase 3ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து அந்த மார்க் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக ஆட் பண்ணி அதுக்கான இதுதான் கொடுப்பாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து phase 2ல அதாவது வந்து 200 + 50, 200 marks for the objective exam and 50 marks for the descriptive exam. அதை வந்து 75 மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை 25 மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ 75% ஃபார் தி மெயின் எக்ஸாம் அண்ட் 25% ஃபார் தி இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து 100 மார்க்ஸ்க்கு போட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வர 2000 பீப்புளுக்கு வந்து தே வில் பி ஆஃபரிங். ஸோ சப்போஸ் வந்து அதில் சிலர் ஜாயின் பண்ணலன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து கொஞ்சம் கீழேருந்து மேலே போகும். ஓகே, the marks obtained in the preliminary exam will not be added for the final merit list. Please understand. ஸோ preliminary examன்றது வந்து வெறும் ஷார்ட் லிஸ்டிங்காக மட்டும்தான். நீங்கள் மெயின் எக்ஸாம்லேயும் இன்டர்வியூலையும் எவ்வளோ பண்ணுறீங்களோ வந்து அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து உங்களுக்கு உங்களால் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வர முடியும். ஓகே, ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்றது ஒன்லி ஷார்ட் லிஸ்டிங். ஓகே, அது அதோட முடிஞ்சு போகுது. அந்த மார்க்கை வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ வாட் வில் பி சேலரி? த சேலரி வில் பி இந்த ரேஞ்ச் ஆஃப், ஓகே, இது வந்து பேசிக் சேலரின்ற நம்ம பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏவே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டு சேலரி இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கேல்குலேஷன் நான் போட்ட கேல்குலேஷன் என்னன்னா வந்து இனிஷியலாக ஒருத்தர் ஜாயின் பண்ண உடனே வந்து தே வில் பி கெட்டிங் மோர் தென் 50,000 அண்ட் விதின் 1 year தே வில் பி கெட்டிங் மோர் தென் 65,000. ஓகே, அரௌண்ட் 65,000 அட்லீஸ்ட். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு சேலரியாக இருக்கும். முதல் மாதமே வந்து அவங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே சேலரி இருக்கும். அதாவது வந்து பேசிக்ன்றது வந்து ப்ளஸ் டிஏ அப்படின்வாங்க, டிஆர்எஸ் அலவன்ஸ், ப்ளஸ் டிஏ ட்ராவல் அலவன்ஸ், ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து 50,000 மேலே போயிடும் உங்களோட சேலரி. ஸோ தட்ஸ் ஹவ் தே கால்குலேட் தி கவர்மெண்ட் செக்டர். ஓகே, ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் எழுதலாம். ஓகே, தட் இஸ் a வெரி குட் திங். அது இல்லாமல் வந்து மற்ற சென்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சென்டர் வந்து நமக்கு வெள்ளூர்லேயே இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த பெஸ்ட் திங். அண்ட் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யூ மே ஹேவ் ட்ரைட் இட் இன் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, டிபெண்டிங் அப்பான் யுவர் கன்வீனியன்ஸ். ஸோ நமக்கு சென்னை தான் கிட்ட, அதனால சென்னையிலேயே வந்து நம்ம சென்டர் போட்டு போய் எழுதிட்டு வந்துடலாம். ஸோ பட் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, யூ ஹேவ் டு கிளியர் த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபர்ஸ்ட். அண்ட் எத்தனை தடவை சார் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 times யூ கேன் ரைட் இஃப் யூ ஆர் எ ஜென்ரல் கேண்டிடேட். ஸோ அதே மாதிரி வந்து ஓபிசினா 7 times. ஓகே, ஸோ எஸ்சி எஸ்டினா நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் சான்சஸும் பார்த்தீங்கன்னா வந்து இது மெயின் எக்ஸாமுக்கான சான்சஸ் தான்.
ஸோ நீங்கள் ப்ரிமினரி எக்ஸாம் வந்து எத்தனை தடவைனா எழுதி பார்க்கலாம். அதாவது இந்த 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் எத்தனை தடவை அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் நீங்கள் எழுதி பார்க்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பட் யூ கேன் ரைட் தி மெயின் எக்ஸாம் ஒன்லி ஃபார் திஸ் நம்பர் ஆஃப் சான்சஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், on behalf of Time Institute, I thank you very much. So I am now, open to questions. Okay. So I want you to, ask more and more questions, because, I want this session to be interactive. Okay. Let's start this question session. And if you have, any further questions after this question session also, you can always, contact us. எங்களோட இன்ஸ்டியூட் வந்து இங்க கிரீன் சர்க்கிள் கிட்ட தான் இருக்குது. either நீங்க நேர்லயே வந்து பார்க்கலாம், இல்ல வந்து நீங்க you can call us or WhatsApp us with this number. That is okay. But one thing you please understand, now you have to ask me a lot of questions and then clarify now itself. Okay. ஏன்னா நீங்க இந்த நம்பர்லாம் இருந்தா கூட நீங்க இப்பயே இந்த செஷன் முடியும் போதே நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் put your questions either in the chat box or you can just unmute yourself and then ask. So just put your questions in the chat box also. That is fine. I can read and then I can answer. Put any question. See, one more thing that I just want to say is, இந்த ஒரு எக்ஸாமுக்காக மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லலை. கண்டினியூஸாக நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து எக்ஸாம்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் செக்டாருக்கு போகிறதுக்கான எக்ஸாம்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர். ஸோ ப்ளீஸ் பி இன் டச் வித் அஸ் and we will give you information about various exams. You can keep on applying continuously and then you can clear these exams. Okay. Wish you all the best. Just let us start the question session.